சொல்லு. தென்றல், FM லைவ்ல இருக்கியா? லைவ்ல தான் இருக்கேன். ஆனா சாங் ப்ளே ஆயிட்டு இருக்கு. சொல்லு. ஹே, நம்ம துளசிக்கு இன்னைக்கு பர்த்டே டி. ஓ அப்படியா? அவளுக்கு மட்டும் இல்ல, அவ லவர் விஸ்வாக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேவா. நான் விஷ் பண்ணிட்டேன், நீயும் ஃபோன் பண்ணி அவங்க 2 பேருக்கும் விஷ் பண்ணிடு. விஷ் பண்றேன். ஆனா இப்படி போன்ல இல்ல, ஏ ஸ்டைல்ல. உன் ஸ்டைல்லையா? எப்படியோ பண்ணா சரி, பண்ணு. நான் வச்சுட்டுமா? ஏய் வெயிட் பண்ணு. நீயும் லைன்ல ஏறு. நான் எப்படி விஷ் பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், உனக்கு அவ்வளவு துணிச்சலா? பட்ட பகலே கைய பிடிச்சு இழுக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல? எனக்கு என்ன பயம்? சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? இன்னைக்கு நமக்கு பர்த்டே, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சின்னதா ஒரு விஷ் கூட பண்ண மாட்டியா? பண்ண முடியாது. இது உங்க பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சாங்ஸ் யுவர் சாய்ஸ் நிகழ்ச்சி. வழக்கமா காலர்ஸ் கேக்குற பாடல் தான் நாங்க ப்ளே பண்ணுவோம். அவங்க டெடிகேட் பண்ண சொல்றவங்களுக்கு தான் நாங்க டெடிகேட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு ஆர்ஜே தென்றல், அதாங்க நான், எனக்கு பிடிச்ச பாடல நான் ப்ளே பண்ண போறேன். அதுக்கான காரணம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் துளசிக்கு இன்னைக்கு பர்த்டே. அவளுக்கு மட்டும் இல்லங்க, அவ லவ்வருக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பர்த்டே கூட மேட்சா ஒரே நாள்ல என்னோட செல்ல குட்டிக்கும் அவளோட உயிர் விஸ்வா. அவ அப்படிதாங்க என்கிட்ட சொல்லுவா, துளசி விஸ்வா உங்க 2 பேருக்கும் விஷ் ஹாப்பி பர்த்டே. சோ அவங்களுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச பணக்காரன் மூவில இருந்து ஒரு சாங் அவங்களுக்கு டெடிகேட் பண்ண போறேன். ரேடியோல ஜோடியா பாட்டு போடுற அளவுக்கு போயிட்டல துளசி. லூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. ஏய் துளசி, என்ன அபி, எப்படி இருக்கு? ஏய் சூப்பர் டி, செம்மையா இருந்துச்சு. சரி ஓகே, பை பை. ஓய், நேர்ல கண்டுக்காம விட்டுட்டு எஃப்எம்ல ஆளு வச்சு பாட்டு போடுறியா? கேடி. ஏய், உண்மையிலே எஃப்எம்ல பாடுனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், செம்மையா நடிக்கிற நீ. தத்தி, சத்தியமா ஏற்பாடு இல்லடா, என்ன நம்பு. அப்ப யார் அப்படி பண்ணிருப்பா? அதுதான்டா எனக்கும் புரியல. ஹலோ, என்ன துளசி, யார் எஃப்எம்ல பாட்டு போட்டதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? ஏய் அபி, இதுவும் வேலைதானா? ஆமாண்டி, நான் இந்த மாதிரி உங்க 2 பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு தான் சொன்னேன். ஆனா இப்படி சாங் டெடிகேட் பண்ணி அசத்துனது யார் தெரியுமா? யாரு? நம்ம தென்றல் டி. தென்றலா? என்ன தென்றலான்னு கேக்குற? நம்ம கூட ஸ்கூல்ல படிச்ச அமைதி புறா தென்றல் இல்ல, இப்போ வாய் ஓயாம பேசிட்டு இருக்கிற ஆர்ஜே தென்றல். அதான் சாங் எல்லாம் போட்டு பயங்கரமா அசத்திட்டா. ஆமாடி, இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங். நான் இத சீரியஸா எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? சரி, உன் ஆள் என்ன சொல்றாரு? இந்த தத்திக்கு ஒரே சந்தோஷம் தான். சரிடி, உன் ஆளோட பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணு. நான் வச்சிட்டுமா? சரிடி, பாய். பாய்டி. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸோட வேலையா? சூப்பர். ஓஹோ, கதை அப்படி போதா? இவ தொல்லை பத்தாதுன்னு
புதுசா இவ ஃப்ரெண்ட் 2 பேர் வந்து சேர்ந்திருக்காங்களா? வச்சுக்கிறேன். இன்னைக்கு அந்த எஃப்எம் காரிய கிழிக்கிற கிழியில அவ வேலையை விட்டு ஓடணும். என்ன பண்றேன்னு பாருங்க. சரி வா, மேல போலாம். வா. ஹலோ வணக்கம், இது 92.7 பிக் எஃப்எம். அடுத்த காலர் யாரும் பார்க்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? தென்றல். தென்றல் வந்து உன்னை தொடும் செம்ம பாடலுங்க. கண்டிப்பா உங்களுக்காக போறேன். இது உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். ஹலோ, நான் பாட்ட கேக்கல. தென்றல்ங்கிறது யாரு? ஏங்க, தென்றல்ங்கிறது எங்க எஃப்எம்மோட ஆர்ஜிங்க. அவளை முதல்ல லைன்ல வர சொல்லுங்க. உங்க வாய்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வார்த்தை தான் கொஞ்சம் முக்கியம் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. முதல்ல அவங்கள மரியாதையா நடந்துக்க சொல்லுங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? என்ன பிரச்சனையா? உங்க ஆர்ஜே என் வாழ்க்கையோட விளையாடுறாங்க. நான் கட்டிக்க போற ஏன் விஸ்வா மாமாவ அந்த துளசி லவர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு பாட்டு வேற போடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? விஸ்வா மாமா எனக்கு மட்டும் தான். நான் தான் அவரை கட்டிக்க போறவ. ஒரு பாட்டு போட்டது குத்தமா? நீங்க தாராளமா கட்டிக்கோங்க மேடம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஹலோ, என்ன நக்கலா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி தப்பா ஒரு விஷயத்த சொல்வாங்க? நான் இத சும்மாவே விட மாட்டேன். மேடம், அவங்க ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க, மன்னிச்சிருங்களேன். வேணா விஸ்வா எனக்கு தான், விஸ்வா உனக்கு தான், விஸ்வா உனக்கு தான் அப்படின்னு ஒரு பாட்டு போடுமா? ஹலோ, மறுபடியும் கலாய்க்கிறீங்களா? அப்புறம் நல்லா இருக்காதுங்க. ஏங்க, அந்த பாட்டு சூப்பரா இருக்குங்க. சாரிங்க, நான் சாதாரணமா பேசினாலே கலாய்க்கிற மாதிரி இருக்குமா? இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? விஸ்வா மாமா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டு போடணும், அவ்வளவுதானே? கிண்டல் எதுவும் பண்ணலையே. சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ போடுறேன் பாருங்க பாட்ட. அத கேட்டு ஆடி போயிட போறீங்க அப்படியே. அவங்களுக்காகவே அவங்க நினைச்ச மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு நல்ல பாடல் வரப்போது. கண்டிப்பா கேட்டு ரசிங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. தென்றல், என்னங்க பிரச்சனை? யாருங்க அந்த பொண்ணு? துளசிங்கிறது என் ஓல்ட் ஃப்ரெண்ட். விஸ்வாவும் அவள லவ் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. சரின்னு விஷ் பண்ணி பாட்டு போட்டேன். இது ஏதோ முறை பொண்ணு போல இருக்கு. காண்டாய் கால் பண்ணிருக்கு. ஓ, அப்படி போதா கதை? ஐயோ, ஆனா சும்மா சொல்லக்கூடாது சித்து. அட்டகாசமா டீல் பண்ணிட்டேன். கை கொடுங்க, கை கொடுங்க. தேங்க்யூ. ஹலோ. ஹேய், நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கடி? தென்றல், நீயா? நான் நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன். என்னால நம்பவே முடியலடி. எனிவே, தேங்க்ஸ். இந்த பர்த்டேவை மறக்கவே முடியாத அளவுக்கு நீ விஷ் பண்ணிருக்க. ஹேய், அதெல்லாம் பரவாயில்ல. சரி சரி, நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஃபோன் பண்ணேன். நான் அபிக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். 3 பேருமே பேசலாம். நான் வெயிட் பண்றேன். ஹே தென்றல். அபி, துளசி கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கா. கான்ஃபரன்ஸ் காலா? சரி, இப்போ எதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டேன்னா, துளசியோட பர்த்டேவை நாம இன்னைக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். அது விஷயமா தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க கொண்டாடலாம்? இது என்ன கேள்வி? பர்த்டே பேபி துளசி வீட்ல தான் கொண்டாட போறோம். நீ சொல்றது நல்ல ஐடியா. அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியா அரட்டை அடிக்கலாம். ஹலோ, என்ன துளசி இருக்கியா? இவ்ளோ சந்தோஷமான விஷயம் சொல்றோம், நீ ரொம்ப அமைதியா இருக்க. ஏன், உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. நான் ஆக்சுவலி இப்ப என் மாமா வீட்ல இருக்கேன்.
ஒரு போலீஸ் கேஸ்ல நான் தான் முக்கியமான விட்னஸ். ஆதாரத்துக்காக என்ன இங்க தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு என்னடி, உன் மாமா வீட்லயே பர்த்டேவை கொண்டாடிடலாம். அதாண்டி நானும் சொல்ல வரேன். பர்த்டே அன்னைக்கு நான் எப்பவுமே என் வீட்ல தான் கொண்டாடி இருக்கேன். அதனால இங்க கொண்டாடுறத விட என் வீட்ல கொண்டாடுறது தான் எனக்கு சந்தோஷம். என் அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணுங்கிற? நீங்க நேர்ல வர வேண்டாம். போன்ல நீங்க விஷ் பண்ணது நேர்ல செலிப்ரேட் பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் வேண்டாம், நெக்ஸ்ட் இயர் எங்க வீட்ல கிராண்டா கொண்டாடலாம். ஓகே? ஏய், என்னடி ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேச்சிலேயே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. சரி அபி, இத கேட்டு அவன் மனசை ஹர்ட் பண்ண வேண்டாம். சரி துளசி, உன் விருப்பப்படி அடுத்த வருஷமே நாம செலிப்ரேட் பண்ணலாம். சரி துளசி, நான் அப்புறமா பேசுறேன். சரிடி, பாய். பாய். சாரிடி, ஆசையா வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உங்களை வர வேண்டாம்னு சொன்னது வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீங்க இங்க வந்தவங்களை திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு பயந்துதான் நான் வேண்டான்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கடி. என்ன துளசி, பிறந்த நாள் அப்போ சோகமா இருக்க? என்னதான் பிரச்சனை? என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்கடா. யாரு? தென்றல் அபியுமா? ஆமா. அவங்க ஃபோன் பண்ணி என் பிறந்த நாளை இந்த வீட்ல செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் துளசி அப்படி சொன்ன? பர்த்டே பார்ட்டி சாங்னு நம்ம ஜாலியா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ல. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்டா, எனக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா பைரவியத்தைய நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்களுக்கு என்ன பிடிக்காதுலடா. அவங்களே போனா போட்டு நீங்க தங்க வச்சிருக்காங்க. இதுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க உள்ள வந்தாங்கன்னா கோமா திட்டி என்ன அசிங்கப்படுத்திடுவாங்க. அது என்னால தாங்க முடியாத விஸ்வா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அத்தைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து அத்தைக்கு என் மேல இருக்கிற வெறுப்ப பார்த்தா அத்தைய தானே தப்பா நினைச்சுப்பாங்க. எதுக்கு நம்ம குடும்ப விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சு அசிங்கப்படணும்? அதான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். கிரேட் துளசி, நீ எங்க அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நினைக்க கூடாதுன்னு நினைச்ச பாரு. ரியலி கிரேட். ஆனா எங்க அம்மா தான் இன்னும் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க மாறிடுவாங்க. அப்புறம் துளசி, உன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. அப்படியா? என்னது? சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன், அப்புறம் என்னன்னு கேட்டா எப்படி? கேட்டது தப்புதா சார்? கண்ணத்துல போட்டுக்குவா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இந்த தத்தி அப்படி என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குதுன்னு பாப்போம். சர்ப்ரைஸ் ஆயிடுவா. ஆமாண்டி, கண்டிப்பா ஆயிடுவா. ஏய் துளசி, என்னடி அப்படியே ஷாக் ஆயிட்ட? என்னடி உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்கடி என்று வா. ஏய், நான் தான் சொன்னேன்ல எங்க மாமா வீட்ல வச்சு கொண்டாட வேண்டான்னு. வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. பர்த்டே பார்ட்டி கொண்டாடினா உங்க மாமா கோச்சுக்கு வர என்ன? அதுக்கு இல்லடி. சரி, அதான் வந்துட்டோம்ல, வா. சரி வாங்க. ஏ துளசி, யார் இவங்க? துளசி, யாருமா இவங்கெல்லாம்? உன் ஃப்ரெண்ட்ஸா? அத்தை பார்த்தா தெரியல, அவ ஃப்ரெண்ட்ஸுங்க தான்.
கையில கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஹாய் அபி, தென்றல், எப்போ வந்தீங்க? ஹாய். இப்பதான். ஏன் எல்லாரும் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்ததே இல்லையே. மா, இல்லடா, உன் காலேஜ் மேட்ஸ் எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்கள பார்த்த மாதிரி தெரியலையே. ஓ அப்படி நினைச்சிட்டீங்களா? இவங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்மா. பொதுவாவே நீ பொண்ணுங்க கிட்ட ரொம்ப பேசவே மாட்டியே, ரொம்ப ஷையா இருப்ப. இவங்க எப்படி உனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க? பைரவி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ அதை பத்தி என்ன கவலை? ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லங்க, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஹே கைஸ், விஸ்வா பர்த்டேயை அமக்கலப்படுத்தணும், ஓகே? ஏய் தத்தி, இதுதான் நீ சொன்ன சர்ப்ரைஸ் கிஃப்டா? தேங்க்ஸ் டா. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு. உன் சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? விஸ்வாவோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. ஹலோ, இதோ உடனே வரேன். பைரவி, ஒரு பிரச்சனை. சாரி கைஸ், ஒரு எமர்ஜென்சி. சரிங்க அங்கிள். நீங்க எல்லாரும் இருந்து விஸ்வாவோட பர்த்டேயை மறக்க முடியாத பர்த்டேயா செலிப்ரேட் பண்ணோம், சரிங்களா? சரிங்க அங்கிள். நீங்க ஆரம்பிங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வரேன். ஓகேங்க. பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சதும் நீங்க எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிட்டே போறோம் ஆண்டி. ஆனா இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கும் சேர்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. சத்யவதி அம்மா, நீ இன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், முட்டை பொடி மாஸ், மீன் குழம்புன்னு அசத்திரணும். அதுக்கு என்னம்மா, செஞ்சுட்டா போச்சு. சரிம்மா, நீங்க எல்லாரும் ஜாலியா செலிப்ரேஷனுக்கான வேலையை ஆரம்பிங்க, சரியா? இவளுங்களை பார்த்தா விஸ்வா மாமா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலையே. ஒருவேளை துளசி ஃப்ரெண்ட்ஸா இருக்குமோ? அப்புறம் சத்யவதி அம்மா, அம்மா சொன்ன ஐட்டத்தெல்லாம் நீங்க பக்காவா சமைச்சு முடிச்சிருவீங்க. ஆனா அதெல்லாம் சாப்பிடுற மாதிரி இருக்குமான்றதான் எங்களோட டவுட். ஏன்னா வந்தவங்க எல்லாரையும் சாப்பாடுன்ற பேர்ல ஹாஸ்பிட்டல் காமிச்சிருவீங்களோ தான் பயமா இருக்கு. ஏய், உன்னை யாரோ நான் செய்ய போறத திங்க சொல்லல. கொஞ்சம் வாய முடிட்டு கம்முன்னு இரு. சரி, ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் கொடு. ஏய், இங்க பாரு, எனக்கு நீ ஒண்ணு வேலை சொல்ல வேணாம். அப்புறம் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவேன், ஜாக்கிரதை. விஷமா? ஐ எம் சாரி. துளசி, இதுதான் உனக்கு டார்ச்சர் கொடுக்கிற லக்ஷ்மியா? ஆமா, அவதான். சரி, ஃபங்க்ஷன் முடியட்டும், ஒரு கை பாத்துருவோம். துளசி, என்ன வீடெல்லாம் இப்படி இருக்கு? பர்த்டே செலிப்ரேட் பண்ண வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ண வேண்டாமா? பண்ணிட்டா போச்சு. பர்த்டே பேபி, நீங்க 2 பேரும் சும்மா இருந்தா போதும், நாங்க பாத்துக்கிறோம். என்ன அபி? அட விஸ்வா தம்பி, நாங்கெல்லாம் இங்க எதுக்கு இருக்கிறோம்? சும்மா அந்த டெக்கரேஷனை அடிச்சு புடிச்சு வெறித்தனம் ஆக்கிடுறோம். அப்ப அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க மயக்கண்ணா. இல்ல, நான் சஞ்சீவ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஓகே அண்ணா, அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த இந்த கேக்க பத்திரமா எடுத்து வைங்க. ஷூர். அண்ணா, இந்த கேக் எல்லாரும் சாப்பிடுறது பத்திரம் என்ன? பாத்து. கேக் நல்லா டேஸ்டா இருக்கும் போல. வாங்கடி போலாம். வாங்க. மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ்னா மாமாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தா போதாதா?
எதுக்கு இன்னொரு கேக்கு? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. ஒரு பெரிய பட்டாளமே வந்திருக்க. இவ்வளவு பேருக்கும் என்ன போய் சமைக்க சொல்லிட்டாங்க? மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், முட்டை பொடி மாஸ். அப்பா, லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இவ்வளவு பேருக்கும் நான் சமைக்கிறதுக்குள்ள என் பெண்டே கழண்டு போயிடும். சின்னத்த லக்ஷ்மி, நல்ல வேளை நீ வந்த. கொஞ்சம் சமைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுடி. இவ்வளத்தையும் நான் தனியா பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்டி. இந்த சமையல் வேலைலாம் எனக்கு பிடிக்காது சின்னத்த. என்னாலலாம் முடியாது. நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஏய், என்னடி இப்படி சொல்லிட்ட? நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற. அப்ப எல்லாருக்கும் சமைச்சுதானே ஆகணும். அதுக்கு இப்பவே கொஞ்சம் கத்துக்கலாம்ல. சின்னத்த, லூசா நீங்க? அதான் சமைக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு சமைக்கணும்? நான் இந்த வீட்டு ராணியா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன். ஏண்டி, நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு நீ என்ன வேலைக்காரியா பாக்குறல. எனக்குன்னு நேரம் வரட்டும், நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். ஐயோ சின்னத்த, நான் வந்த விஷயமே வேற. அதுக்குள்ள நீங்க சமையல் அது இதுன்னு என்ன குழப்பிட்டீங்க. என்னடி, என்ன விஷயம்? சின்னத்த, விஸ்வா மாமா ஃப்ரெண்ட்ஸ் 2 கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்களே, எதுக்கு? 1 போதாதா? ஏண்டி, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? கேக் அங்கதானே இருக்கு. நீ வேணா அதை திறந்து பாரு. அப்ப தெரிஞ்சிரும்ல எதுக்கு அந்த 2 கேக்குன்னு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாமளே மண்டைய போட்டு உடைச்சுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பாக்ஸ் பிரிச்சு பார்த்துட்டா எல்லா சந்தேகமும் தீர்ந்துடும்ல. வரேன். புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன லட்சுமி, இங்க என்ன பண்றீங்க? இல்ல, தாகமா இருக்குன்னு தண்ணி பாட்டில் எடுக்கதான் ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்தேன். ஓ, அப்படியா? நீ வந்ததை பார்த்தா எனக்கு என்னமோ கேக்க நோட்டோட வந்த மாதிரில இருந்தது. நாம எதுக்கு வந்தோங்கிறத கரெக்டா சொல்றானே. மைண்ட் வாய்ஸா? என்ன நீ, நான் கேக்கையே பார்க்காத மாதிரி பேசுறேன். நான் விதவிதமான கேக்கெல்லாம் தின்னு வளர்ந்துவேன். அத நீ சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. கேக்ல எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். விஸ்வாவோட பர்த்டேக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற? கிஃப்டா? அது எதுக்கு? நானே அவருக்கு பெரிய கிஃப்ட் தானே. ஐயோ, உன்ன மாதிரி ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு அவன் என்ன பாவம் பண்ணானே தெரியல. என்ன அப்படியே குத்துனா வாடா. வரப்பா. கேக்க நோட்டோட வந்து பேச்ச பாத்தியா? அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி தானே? ஏய், என்னடா பண்ற தத்தி? இரு லைட்டா பாத்து. இங்க பாரு துளசி, நான் சொல்லும் போதுதான் நீ கண்ணை திறக்கணும், சரியா? ஓகே. ஏய், என்னடா பண்ற? இரு. இப்ப கண்ணை திறந்து பாரு துளசி. Sure. தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே.
கேக் கட் பண்ணலாமா? ம். துளசி, ஏய், என்ன பண்ணி- சோ, சீ, என்ன கன்றாவி இது. அவங்கள சேர்த்து வச்சு நானே கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கருமம் கருமம். கனவுல கூட மாமா அவ கூட சேர்றதை என்னால தாங்க முடியாது. நான் விடவும் மாட்டேன். மாமா எனக்கு மட்டும்தான். அந்த கேக்க 2 பேரும் சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம மரமண்டைக்கு எந்த ஐடியாவும் தோணாது. இந்த மாதிரி கிரிமினல் வேலைக்கெல்லாம் சத்தியவதி மூலதான் நல்லா வேலை செய்யும். அவங்க கிட்டயே போய் ஐடியா கேட்கலாம். ஏய் லக்ஷ்மி, என்னாச்சு போன காரியம்? 2 கேக் பாக்ஸையும் பிரிச்சு பாத்தியா? அந்த கொடுமையை ஏன் சின்னதா கேக்குறீங்க? ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. என்னடி ஏன் இப்படி அழுத்துக்கிற? அப்படி என்னதான் நடந்தது? அந்த 2 கேக்ல ஒன்னு விஸ்வமம்மா பேர்ல இருந்துச்சு. இன்னொரு கேக்ல விஸ்வமம்மா பேரும் அந்த துளசி பேரும் போட்டு ஹாப்பி கப்பிள்ஸ் பர்த்டேன்னு ஹார்ட் எல்லாம் போட்டிருந்துச்சு. அத பார்த்த உடனே கோவம் எனக்கு சுருன்னு தலை கேறிடுச்சு. ரொம்ப ஓவரா போறா சின்னதா அந்த துளசி. துளசி மட்டுமாடி, அந்த விஸ்வாவும் தான். விஸ்வா சொல்லாமலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆமா சின்னத்த, அந்த கேக்க அவங்க சந்தோஷமா வெட்டி கொண்டாடவே கூடாது. ஆமா லக்ஷ்மி, அந்த கேக்க 2 பேரும் வெட்டி சாப்பிடாதபடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நானும் ஏதேதோ யோசிச்சேன் சின்னத்த, ஆனா எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குது. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் லக்ஷ்மி, ஒரு சூப்பர் ஐடியா இருக்க. என்ன ஐடியா சின்னத்த? காலையில நான் பெருக்கும் போது அந்த செவுத்து ஓரத்துல ஒரு பல்லி செத்து கிடந்தது. செத்து கிடக்குது பல்லி, இப்ப அதுக்கு என்ன? ஷோ, அவசரப்படாம சொல்றத கேளுடி. அந்த செத்து போன பல்லிய நீ அந்த கேக் மேல இருக்கிற கிரீம்ல வச்சுடு. அந்த செத்து போன பல்லிய பாத்துட்டு 2 பேரும் அபசகுணம் நினைச்சு கேக்கையும் வெட்ட மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. எப்படி என்னோட ஐடியா? சூப்பர் சின்னத்த. செத்த பல்லிய பார்த்து உடனே ஐடியா புடிச்சிட்டீங்க பாருங்க. நீங்க ஒரு ஐடியா குடு சின்னத்த. சரி சரி, டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் அந்த பல்லிய வச்சுட்டு வந்துரு. நான் இப்பவே போறேன். ஹே ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். யார் நீங்க? ஐ எம் சஞ்சீவ். ஓஹோ, சஞ்சீவ் ராமசாமியா? நல்லாவே இல்ல. என்ன நக்கலா? இல்ல விக்கல் சார். மொட்டையா சஞ்சீவ்னு சொன்னா எப்படி சார் தெரியும்? யார பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், எங்க இருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி மொத்தமா எனக்கு சொன்னாதான். நானே டீடைலா சொல்லிடுறேன். சொல்லுங்க. இங்க அபின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்களா? ஆமா. நான் உங்களோட ஹஸ்பண்ட். ஓ, அபி மேடத்தோட ஹஸ்பண்டா? அவளும் நானும், அபியும் நானும் ஷார்ட்டா சொல்லிருந்தீங்கன்னா டக்குனு புரிஞ்சிருப்பல்ல. அபிஷேக் வீட்டுக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக அமைச்சிருக்காங்களா? சார், ஆமா சார். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? இந்த மாதிரி வாய் பேசினா அப்படிதான் செய்வாங்க. வா சார், சூப்பரா இருக்கு சார். இந்த கண்ணாடி கண்ணிலே போடலாம். வாங்க சஞ்சீவ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா ஹாய். இருக்கேன். ஹாப்பி பர்த்டே போத் ஆஃப் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. துளசி, சஞ்சய்க்கு ஏதாவது குடிக்க எடுத்துக்கலாம். சரி. ஏய், அதெல்லாம் வேண்டாம். நோ ஃபார்மாலிட்டிஸ். என்ன வீடு பர்த்டே கொண்டாடுற மூட்லயே இல்லையே? கண்டிப்பா டெக்கரேட் பண்ணி ஆகணும். அபி தென்றல், நாம எல்லாரும் கண்டிப்பா இது எல்லாமே டெக்கரேட் பண்ணணும். அதுக்கான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா. சரி வாங்க போலாம். பாஸ், நீங்க 2 பேரும் இன்னைக்கு விஐபிங்க. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க.
ஆமா துளசி, நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் ஃபங்க்ஷன் அப்போ ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. சரி அபி, போங்க, ஓகே சார். போங்க. வாங்க போலாமா? இந்த பக்கம் தான். பாபு, எப்படி கட்டுறது? எப்படி வச்சாலும் கரெக்டா வர மாட்டேங்குது. ஹலோ, என்ன பண்றீங்க? மாலை இல்ல நீங்க அப்படி பிடிங்க, நான் இப்படி பிடிக்கிறேன். இப்படியா? ஹே ப்ரோ, ஹலோ, யாரு? இல்ல என் கையில இருந்து தவறி விழுந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் டெக்கரேஷன் வேலை பார்க்கலாமா? இல்ல இத நீயே கழட்டி கொடு. இரு sorry. சாரி. ரொம்ப சுத்தாத, தயிர் அருந்துற போது. இல்ல செலிப்ரேஷன் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கா இல்ல உங்க 2 பேருக்கா? உங்க ரொமான்ஸ் அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ வேலை பாப்போமா? ஏய் சி. துளசி, இந்த கேக்ல கூட உன் பேர் மாமா பேர் பக்கத்துல இருக்கிறத என்னால தாங்க முடியாதுடி. ஜோடி போட்டு கேக் கட் பண்ண பாக்கலையா? எப்படி இந்த கேக்க கட் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இத குப்பையில தான் போய் கொட்டணும்.
அத பார்த்து இந்த பிறந்த நாள்ல நீ அப்செட் ஆகணும், நான் அத பார்த்து ரசிக்கணும். நல்லா நல்லா இருக்குல்ல? இருக்குல்ல எப்படி சமஸ் ஏய் வாடா வாடா அண்ணா ஹாய் தென்றல். அம்மா ஆண்டி, இவர் என்னோட உட்பி, பேர் ஆகாஷ். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹலோ ஆண்டி. தேங்க்ஸ் அங்கிள். சரி சரி, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஷூர் கண்ணா போய் கேக் எடுத்து வா. சரி சார். விஸ்வா, அத முதல்ல லக்ஷ்மிக்கு கொடுப்பா. ஏன்பா தயங்குற? நாளைக்கு உன்னை கட்டிக்க போறவ தானே? கொடுப்பா, ஏன்பா தயங்குற? அட, ஊட்டி விடுங்க மாமா. என்ன லட்சுமி, ம், நீ வாயை திறக்கிறத பார்த்தா இந்த மொத்த கேக்கு உனக்கே பத்தது போல இருக்கே. தம்பி, துளசியும் உங்க முறை பொண்ணு தானே, அதுக்கும் ஊட்டி விடுங்க. ஆ ஏன்பா நீ சும்மா இருக்க மாட்டியா? தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இல்ல. வாய மூடு. ஆண்டி, துளசிக்கு கூட இன்னைக்கு பிறந்த நாள்னு விஸ்வா சொன்னான். அதான் இன்னொரு கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். அது அவ வீட்ல வச்சு கட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால நாங்க எல்லாரும் அவ வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். தாராளமா போயிட்டு வாமா. ஆ, ஆனா நான் என் பையன் விஸ்வாவை அங்க அனுப்ப மாட்டேன். என்னாச்சு ஆண்டி? விஸ்வா அங்க வந்தா நல்லா தானே இருக்கும். இல்லம்மா, அது சரியா வராது. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. பைரவி, விஸ்வா அங்க போயிட்டு வரதுனால என்ன ஆயிட போகுது? அவனும் போயிட்டு வரட்டுமே.
மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது அவனுக்கு நல்லது தானே. அவனுக்கு நம்ம ஆசீர்வாதமே போதுங்க. அங்க இவன் போனாலே தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. அதனால இவன் இங்கே இருக்கட்டும். நல்லதும் என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. நீங்க போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா டின்னர் நம்ம வீட்ல தான் சாப்பிடணும். கிளம்புங்க. அண்ணா, அந்த கேக் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. இந்தாம்மா. அப்ப நாங்க வரோம். நாங்க வரோம். என்னாச்சு சிவகாமி? நம்ம துளசியை தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்க. அவளை பார்க்காம என்னமோ மாதிரி இருக்கு. உனக்கு அவளை பார்க்கணும்னு தோணுன மாதிரி அவளுக்கும் உன்னை பார்க்கணும்னு தோணும்ல. சீக்கிரம் வருவா பாரு. சிவகாமி பாரு வந்துட்டா. துளசி, சிவகாமி வாங்க வாங்க. அப்பா செல்ல குட்டி. பிறந்த நாள் அதுவுமா இன்னும் உன்னை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது அபி. கோவில்ல பாத்துருக்கோம். ஓகே, இது அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சய். வணக்கம். அண்ட் அது ஆகாஷ். வணக்கம். வணக்கம். அப்புறம் தென்றலோட உதவி. வணக்கம்ப்பா. அவ தென்றல். ஹலோ ஆண்டி. என்னோட ஸ்கூல் மேட்ஸ் தான். சரி, நீ முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணு. உன் மனசு போல நீ எப்பவும் நல்லா இருக்கணும்மா. விஸ்வா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மாமாவும் உன்ன மாதிரி தான் வாழ்த்தினாரு. நீயும் அதே சொல்ற. துளசி, அம்மாவும் மாமாவும் ஒரு உடல் உயிர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். இவன் நினைக்கிறது அவர் பேசுவாரு, அவர் நினைக்கிறது இவ பேசுவா. சரி பார்த்திபா, என்ன நீயும் பிளஸ் பண்ணு. தங்கம் போதும், எழுந்திரி. நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசா நீ வாழணும். அதுதான் என் ஆசைமா. சந்தோஷமா இரு. இப்ப இருக்கிற நீ எப்பவுமே இரு. நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே அடிக்கடி இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. கண்டிப்பா வருவோம்மா. துளசியோட இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆமா அங்கிள், நாங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம்ல, கண்டிப்பா ஸ்பெஷல் தான். சரி, கேக் கட் பண்ண ஏற்பாடு பண்ணலாமா? தென்றல், கொஞ்சம் வெயிட் பண்ணு. துளசி, என்னாச்சு? உன் முகத்துல சந்தோஷமே இல்ல. ஒன்னும் இல்லையே. இல்ல, ஏதோ இருக்கு. இல்ல, இப்படி நாம ஒன்னா கூடி செலிப்ரேட் பண்றதுக்கு காரணமே விஸ்வாதான். அவன் இல்லாம பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. உன்னை பார்த்த சந்தோஷத்துல கேக்க மறந்துட்டு. விஸ்வா ஏன் துளசி வரல?
ஃப்ரெண்டு எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. 2 பேரும் ஏதாவது பண்ணி விஸ்வாவை வர வைங்க. ஆமா தென்றல், துளசியோட பர்த்டே செலிப்ரேஷன்ல விஸ்வாவும் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு. நான் என்னோட ஃபீலிங்க தான் சொன்னேன். அதுக்காக நீங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? உன்னோட விஷ்வா இன்னும் ½ an hourல இங்க இருப்பான். எப்படி? அதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே தென்றல், உன் ஃப்ரெண்டு சித்து தான் ஐடியா கொடுக்கறதுல கில்லாடி ஆச்சே. அவனுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லு. அவன் ஏதாவது ஐடியா கொடுக்கறானான்னு பாப்போம். ஆமா தென்றல், சித்துவை வர சொல்லு. அவன் கண்டிப்பா விஸ்வாவை ஏதாவது ஐடியா பண்ணி வீட்டு கூட்டிட்டு வந்துருவான். நீ உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணு. அது கூட இந்தாங்க. சித்து, சொல்லுங்க தென்றல். சித்து, நீ சீக்கிரம் துளசி வீட்டுக்கு வந்துரு. அட, வெளியில தாங்க நிக்கிறேன். கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க. அப்படியா? இத வரேன். எப்படி கரெக்டா வந்தேன் பாத்தீங்களா? அதான் சித்து. சரி, உன்னோட அலட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இங்க ஒரு ப்ராப்ளம், அதான் உன்னை கூப்பிட்டேன். ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க. எப்படியாவது விஸ்வா வந்தே ஆகணும். அவன் வரலன்னா துளசி சந்தோஷமா பர்த்டேவை கொண்டாட மாட்டான். நீதான் ஏதாவது பண்ணி விஸ்வாவை இங்க கூட்டிட்டு வரணும். ஏங்க, இதெல்லாம் ஜுஜிபி மேட்டருங்க. இதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 1/2 மணி நேரத்துல விஸ்வா அங்க இருப்பான். சிது, இப்ப என்ன பண்ண போற? சொல்லிட்டு செய்யறதுல உங்க ஸ்டைல், சொல்லாம செய்யறதுதான் என்னோட ஸ்டைல். இரு, விஸ்வா வீடு இந்த பக்கம் இருக்கு, நீ இந்த பக்கம் போற. ஏங்க, எந்த பக்கம் போறங்கிறது முக்கியம் இல்லங்க, வரும்போது எப்படி வர்றங்கிறத பாருங்க. என்ன நீ குழப்பற? உங்க குழப்பம் தீர்றதுக்குள்ள நான் விஸ்வாவோட இங்க வந்து நிப்பேன். ஏங்க, வீட்ல யாரு? யார் நீங்க? என்ன வேணும்? இது விஸ்வா வீடு தானே? ஆமா. ஆமா, நீங்க யாரு? நான் அவனோட அம்மா. எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? உங்க பையன் நேத்து பைக்ல வரும்போது ஒரு வயசானவர் மேல மோதிட்டாரு. அவர் நிறைய ரத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் இருக்காரு. என்ன? அத பத்தி விசாரிக்க தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வந்திருக்கேன். ஆமா, எங்க விஸ்வா? என்ன சார் எது சொல்றீங்க? நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்குள்ள ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தெல்லாம் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்ப அவர் கூப்பிடுங்க, நான் கூட்டிட்டு போகணும். என்ன சார் குரல வசதி பேசுறீங்க? இது யார் வீடுன்னு தெரியும்ல? கமிஷனரோட வீடு, பார்த்து பேசுங்க. கமிஷனர் வீடா? ஐயோ, இது தெரியாம போலீஸ் கேட்ட போட்டோமே. ஏதாவது கேள்வி கேட்டு கொடைஞ்சா நம்ம சாயம் வெளுத்துறோம். ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னத்த பேசுறது? அது பைரவ, என்ன பிரச்சனைங்க? பாருங்க, விஸ்வா ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு ரொம்ப திமிரா கேக்குறாரு. உன் பேர் என்னப்பா? ஆஹா, பேரு யோசிக்காம வந்துட்டோமே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம்.
பாலா சார். பாலா? அது என்ன நேம் போட்டிருக்கு? பால ராஜேந்திரன். எந்த ஸ்டேஷன்? அது CCC4 ஸ்டேஷன் சார். என்னப்பா ரயில்வே கோச் நம்பர் மாதிரி சொல்றேன்? அது வந்து சார் ஸ்டேஷன் சார், பர்த்டே சார். சம்பந்தம் இல்லாம பர்த்டேன்னு வேற சொல்றேன். இல்ல சார், என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால இவரை கூட்டிட்டு போய் இவரை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும் சார். அதான் டங்கு ஸ்லிப் ஆகி உளறிட்டேன் சார். இவன் துளசியோட ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. விஸ்வாவை கூட்டிட்டு போறதுக்காக டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விசாரிச்சா உண்மையை உளறிடுவான் போல இருக்கு. அதனால இதோட விட்டுருவோம். அதான் நமக்கு நல்லது. என்ன யோசிக்கிறாரு? இப்ப என்ன, விஸ்வாவை என்கொயரி கூட்டிட்டு போனோம், அவ்வளவுதானே? ஆமா சார், அதேதான் சார். சரி பைரவி, விஸ்வாவை என்கொயரிக்கு தான் கூட்டிட்டு போறாங்க, விடு, போயிட்டு வரட்டும். என்னங்க நீங்க இன்னைக்கு அவன் பிறந்த நாள், அதுவும் அவனை ஸ்டேஷனுக்கு அனுப்ப சொல்றீங்க? போலீஸ்காரன் புள்ள ஸ்டேஷனுக்கு போறது பெரிய விஷயமா என்ன? அதுவும் கமிஷனரா இருந்துகிட்டு நானே சட்டத்தை மதிக்கலனா மத்தவங்க எப்படி மதிப்பாங்க? கரெக்ட். விஸ்வா, விஸ்வா, என்னப்பா? வா. டிராபிக் போலீஸ் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்கணும்னு சொல்றாரு. அவர் கூட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துரு. ஆக்சிடென்ட் கேஸா? நான் எதுவும் செய்யலப்பா. என்ன இதுக்கு போக சொல்றீங்க? இல்ல, நேத்து நீங்க பைக்ல வயசானவரை இடிச்சிட்டு. இரு, பதட்டப்படாத, நான் சொல்றேன். சரி சார். விஸ்வா, யாரோ வயசானவரை ஒரு பைக்கார இடிச்சிட்டு போயிட்டானா? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உன் வண்டி கிராஸ் ஆயிருக்கு. அதான் ஒரு டவுட்டுக்காக உன்னை என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதானே சார் மிஸ்டர் பாலராஜ்? ஆமா சார், சூப்பரா லாஜிக்கா பண்ணி கொடுத்தீங்க சார். சொன்ன ஒரு அர்த்தத்தோட சொல்வேண்டா. நீ அங்க போனா எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. போயிட்டு வா. சரிங்கப்பா, நான் போயிட்டு வந்தேன். சார், தேங்க்யூ சார். ஓகே, போயிட்டு வா. வாங்க. வரமா? விஸ்வா வந்துட்டானே. வாப்பா, உனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஸ்வா, நீ வரலன்னு துளசி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. இப்பதான் அவ முகத்துல சந்தோஷமா வருது. டேய் தத்தி, எங்க நம்ம பிறந்தனால 2 பேரும் சேர்ந்து கொண்டாட முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, அப்படி எதுவுமே நடக்கல. நானும் அதே மைண்ட்ல தான் இருந்தேன் துளசி. ஆனா இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ப்ரோ, சித்து விளையாட்டுலாம் இந்த சித்துக்கு அத்துப்படி. பாட்டி எப்படி அலைய கத்துக்கிட்டு வந்தேன் பாத்தீங்களா? விட்டா இவன் இப்படி ஓவரா பேசிட்டே இருப்பான். பேசுறதுல என்னங்க இருக்கு? நம்ம தொழிலே அதானே. ரொம்ப அலட்டிக்காத. விஸ்வாவை கூட்டிட்டு வர சொல்லி உனக்கு போன் பண்ணதே நான் தான். ஹே, நீ மட்டுமா சொன்ன? சித்துவை வர சொல்லி ஐடியா கொடுத்ததே உனக்கு நான் தான். அப்போ நானும் தானே காரணம். சரி சரி, நீங்க எல்லாரும் தான் காரணம். எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், ஓகேவா?